இல்லம்மா சீரியல்ல மேகாவுக்கு நல்ல வீடு காட்டுறேன் வீட்டு புரோக்கர் மேகாவை ஏமாத்தி அவங்க கிட்ட இந்த 10,000 ரூபாய் பணத்தை ஏமாத்திட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். ரொம்ப நேரம் ஆகியும் புரோக்கர் வராதனால மேகா அவங்க மாமா மனோகர் கிட்ட சொல்லி ஃபோன் பண்ணி பார்க்க சொல்றாங்க. மேகாவுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துருது, ஒருவேளை புரோக்கர் நம்மளை ஏமாத்திட்டானு. மனோகரும் அந்த சமயம் பார்த்து பக்கத்துல இருந்த சில ஆளுங்க கிட்ட புரோக்கரை பத்தி விசாரிக்க அவங்களும் அந்த ஆள் சரியான ஃப்ராடுங்க, புரோக்கர் கமிஷன் மட்டும் வாங்கிட்டு ஓடி போயிடுவான், வீடு எல்லாம் காட்ட மாட்டா, நீங்களும் ஏமாத்திட்டீங்களான்னு கிண்டல் பண்றாங்க. மனோகரும் இந்த விஷயத்த மேகா கிட்ட சொல்ல கோவமான மேகா, என்ன மாமா உங்களுக்கு தெரிஞ்சவன் ரொம்ப நல்லவன் உத்தமன்லாம் சொன்னீங்க, சில அவன் நம்ம காசையே அடிச்சுட்டு போயிட்டான், நீங்க சாயந்தரம் வரும்போது 10,000 ரூபாய் பணத்தோட தான் வரணும், இல்ல நான் என்ன பண்ணுன்னு தெரியாதுங்கிறாங்க. மலை செல்லம்மா கிட்ட அழுதுகிட்டே போய், அம்மா நேத்து நான் விளையாடும் போது மாணிக்கம் நம்ம வீட்டுக்கு வந்தான், அந்தவன் என் கையை பிடிச்சி இழுத்து மரியாதையா என் கூட வந்துட்டு என்ன மிரட்டினான், நான் வரமாட்டேன்னு சொன்னேன், அதுக்கு அவன் கீழே தள்ளி விட்டான், அவன் என்ன தூக்கிட்டு போயிடுவானோன்னு பயமா இருக்குமாங்கிறாங்க. இதை கேட்ட செல்லம்மாவும், ஒன்னும் பயப்படாத மலை, இந்த விஷயத்த நான் உடனே சித்தார்த் சார் கிட்ட சொல்றேன், அவனை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்தாதான் அவன் அடங்கும், நான் சொல்றேன்னு அடுத்த நாள் சித்தார்த் கிட்ட மாணிக்க வந்து விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட சித்தார்த்தோ கோவப்பட்டு, இன்னும் கவலைப்படாதீங்க செல்லம்மா, பேசிக்கிட்ட உடனே இந்த விஷயத்த பத்தி நான் சொல்றேன், அவனுக்கு எவ்வளவு தைரியம், நம்ம மலரே வந்து மிரட்டிட்டு போயிருக்கான், அவனை விடக்கூடாது, நான் இப்பவே அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு செல்லமாங்கிறாரு. மனோகர் மேகாவையும் மரகதத்தையும் கூட்டிக்கிட்டு கம்மி வாடகையில் நம்ம வீடு பாத்திருக்கேன் வாங்க போலான்னு குடிசை வீட்டுக்கு கூட்டு போறாரு. மரகதமும் என்னடா இது குடிசை வீடுன்னு பேச்சுக்கு தான் சொன்னா, அதுக்கு இந்த வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு ஏதாச்சும் நல்ல வீடு பாடுறான்னு சொல்ல, அட ஏங்கா நீ வேற, குடிசை வீட்டுக்கே 1,500 ரூபாய் தான் வாடகை, வாசப்படி எல்லாம் கிடையாது, பாத்ரூம் ஒன்னும் இல்ல, இதுக்கு மேல நல்ல வீடு வேணும்னா 10,000 ரூபாய் ஆகும், பணம் இருந்தா குடு, அவனால நல்ல வீட்டை காட்டுறேங்கிறாரு. மரகதமும் வேணாண்டா இதுல அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம்னு சொல்ல, தங்கறதுக்கு வேற இடம் இல்லாம இந்த வீட்டையே கூட்டி பெருக்கி இங்கே தங்குறாங்க. இதான் எபிசோட்ல நடந்தது.